எல்லா இன்சுலின் ஊசியும் ஒரே மாதிரி வேலை செய்யுமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் கான்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் நீரிழிவு நோயின் சிகிச்சையில பயன்படுத்துற இன்சுலின் எல்லாமே ஒண்ணு கிடையாது. இன்சுலின் அனலாக்ஸ்னா இயற்கையாய் மனிதன் இன்சுலினை கொஞ்சம் ஸ்ட்ரக்சர், அதாவது வேதியியல் அமைப்பை மாற்றி தயாரிச்ச வெர்ஷன். இந்த சின்ன ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் தான் இன்சுலின் வேகமா வேலை செய்யணுமா இல்ல ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யணுமாங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது. ரேபிட் ஆக்டிங் இன்சுலின் அனலாக்ஸ் உடனே வேலை செய்யக்கூடியது. இதுக்கான எடுத்துக்காட்டு இன்சுலின் லிஸ்ப்ரோ, இன்சுலின் ஆஸ்பார்ட். இது இன்ஜெக்ஷன் போட்ட 10-15 நிமிஷத்துக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. போஸ்ட் மீல் சாப்பிட்ட பின்னாடி சுகர் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்துறாங்க. லாங் ஆக்டிங் இன்சுலின் அனலாக் ரொம்ப நேரம் வேலை செய்யக்கூடியது. இதுக்கான எடுத்துக்காட்டு இன்சுலின் லாண்டஸ், இன்சுலின் லெவமீர். இது மெதுவாக உறிஞ்சப்பட்டு 24 மணி நேரம் வரை ஸ்டெடி எஃபெக்ட் கொடுக்கும். பேசல் இன்சுலின் கண்ட்ரோலுக்கு பயன்படும், அதாவது டே அண்ட் நைட்டா இன்சுலின் மெயின்டைன் ஆகும். இதனால ஹைப்போகிளைசிமியா ரிஸ்க், அதாவது சுகர் லெவல் ரொம்ப கம்மியா ஆகிறத கட்டுப்படுத்தலாம். சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. யாருக்காச்சும் இந்த வீடியோ உதவும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க. நம்ம உடலுக்குள் போகிற மருந்து என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்.